வினேஷ் போகத், இதுதான் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெயர். நேற்று 7ஆம் தேதியும் சரி, இன்றைக்கி 8ஆம் தேதியும் சரி, நேற்று இரவே அந்த அந்த பதக்கத்தை வாங்கியிருப்பாங்க. ஒலிம்பிக்கில் 50 கிலோ அந்த பிரிவில் மல்யுத்த போட்டியில் தங்க மெடலை நேற்று இரவு 7ஆம் தேதி இரவே வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் 7ஆம் தேதி காலையில் இந்திய நேரப்படி காலையில் அவங்க தகுதி நீக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக தகுதி போட்டியில் வெற்றி பெற்று ரவுண்ட் 16 உலகத்தின் மிகப்பெரிய வீராங்கனையாக, மல்யுத்தத்தில் மிகப்பெரிய முதல்நிலை வீராங்கனையாக இருக்கவங்கள, 2ஆம் நிலை வீராங்கனையாக இருக்கவங்கள, இப்படி 1, 2, 3 இருக்கக்கூடியவங்களாம், டாப்பில் இருக்கவங்களெல்லாம் அடித்து தூக்கி எறிஞ்சு தும்சம் பண்ணி ரவுண்ட் 16 குவார்டர் ஃபைனல், செமிஃபைனலில் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற வீராங்களாம் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இன்னி அவங்களுக்கு எதிராக போட்டி போடுறது தகுதியான ஆளே கிடையாது அந்த ஃபைனலுக்கு. அவங்களுக்கு எதிராக வந்த அமெரிக்க வீராங்கனை அப்போ எளிதாக அவங்க வெற்றி பெற்று ஒரு தங்க மெடல் வாங்கிடுவாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு இந்திய அரசியல் முழுக்க தன்னுடைய இதயங்களை வச்சு பூச்சித்து கொண்டிருந்தார்கள் அந்த வினேஷ் போகத்தை. ஆனால் இந்திய நேரப்படி காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 100 கிராம் எடை அதிகமாக இருக்குது, 50 கிலோவுக்கும் அவங்களுடைய போட்டி 50 கிலோ, அதில் 100 கிராம் எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க தகுதி நீக்கம் பண்ணுறோம். தகுதி நீக்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க இந்த வெற்றி பெற்ற அனைத்து போட்டிகள் ரத்து. எவ்வளோ ஒரு கேவலமான இதை கேட்டோன்னே அனைவருக்கும் மிகப்பெரிய சக் என்னென்னா, சரி ஒரு இந்திய ரசிகர்கள் வந்து பல ஆண்டு காலமாக பல 100 ஆண்டுகள் கூட வச்சுக்கிறோமே, பல ஆண்டு காலமாகவே ஒரு இயக்கத்தில் நம்ம இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, ஒரு 150 கோடி மக்கள் தொகை இன்றைக்கி இருக்குது. நம்ம பல ஆண்டுகளாகவே, ஏன் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வச்சுக்கிறோமே, அப்பயும் உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு நம்மளும் சீனாவும். அவ்வளோ மக்கள் சக்தியை கொண்டு நம்ம ஏன் ஒலிம்பிக் மாதிரி போட்டிகளில் ஒரு 10 இடத்துக்குள்ளே ஏன் வர முடியல அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. நமக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. என்ன காரணம்? விளையாட்டு போட்டி மட்டுமே தான் ஒரு நாட்டினுடைய தேசிய கொடிய மற்ற நாடுகள் இந்த மாதிரி ஒரு 200 நாடுகள் குழுமி இருக்கக்கூடிய இடத்துல இந்த பதக்கம் வாங்கும் போத இந்த நாடை, அதாவது இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய சிறந்த வீரர் இருக்கான்றதை விட அந்த நாடு இருக்குது, இந்த நாடு வந்து இந்த துறையில் மிகப்பெரிய சிறந்த ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத. இப்போ நிறைய நாடுகளில் வந்து பல இடங்களில் தெரியவே தெரியாது. சின்ன நாடுகள் தான் விளையாட்டு மூலமாக தான் அந்த நாடுகள் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம நாடு உலகத்தில் இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு ஒரு 10 இடங்கள் கூட வர முடியலன்றது தான் தாண்டி 1 மெடல் 2 மெடல் வெங்கல மெடல் வாங்குறதுக்கு அவ்வளோ 11 நாள் 20 நாள் போராட வேண்டியதாக இருக்குது. இந்த ஒலிம்பிக் போட்டிகள் எவ்வளோ நாள் நடக்குதோ அவ்வளோ நாடுகள் வந்து அவ்வளோ நாட்கள் வந்து ஒரு 3 மெடல் 4 மெடலுக்கு வந்து போராட வேண்டியதாக இருக்குது. இப்போயுமே அப்படிப்பட்ட சூழலில் இப்போ கடந்த போட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா, துப்பாக்கி சூட்டில் அபினவ் பிந்த்ரா வந்து ஒரு கடந்த முதல் ஒலிம்பிக்கில் வந்து வாங்கியிருந்தார், தங்க மெடல் வாங்கியிருந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம நீரஜ் சோப்ரா அவர் ஈட்டி எறிதலில் வாங்கியிருந்தார். அதெல்லாம் போற்றுதலுக்குரியது, தனிநபர் சாதனை. அதெல்லாம் ரொம்ப அது அவங்களுடைய திறமையை வந்து குறைத்து மதிப்பிடவே இல்லை. இன்னைக்கு இரவு கூட நீரஜ் சோப்ரா தங்கம் வெல்லலாம். ஆனால் அது அதை விட ஏன் வந்து வினேஷ் போகத்தை வந்து தூக்கி கொண்டாடுறான், அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியா முழுக்க 150 கோடி மக்கள் கொண்டாடுறாங்க. அதாவது விளையாட்டை தெரிஞ்ச விளையாட்டு போட்டிகளை தெரிஞ்ச அனைத்து துறை சார்ந்தவர்கள் அனைவருமே கொண்டாடுறோம். எல்லாருமே சிலருக்கு விளையாட்டை பற்றி தெரியாதவங்க கூட இதை தெரிந்து கொண்டு எப்படி அவங்க தகுதி நீக்கம் பண்ண, அவங்க ஏன்னா செமிஃபைனல் வரையும் போயிட்டாங்க, ஃபைனல் வந்துட்டாங்க. ஃபைனலில் எளிமையாக ஜெயிக்க போகக்கூடிய போட்டியை யார் இது ரத்து பண்ணது? ஒலிம்பிக் கமிட்டி ரத்து பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? வெறும் 500 அவங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டாங்களா மைதானத்துக்குள்ள? அப்படிலாம் கிடையாது. 100 கிராம் 50 கிலோவுக்கு, அதாவது ஒவ்வொரு போட்டிக்கு நடுவில் வந்து அவங்க உடம்பை வந்து சரி பண்ணிக்கிறலாம். அவங்க வந்து கூடுது குறையுது. இப்போ 50 கிலோன்னு வச்சுங்களேன், நேற்று இரவு 51 கிலோ இருக்காருன்னா போட்டிக்கு நடுவில் அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த 1 கிலோவை குறைச்சிட்டு நீங்கள் வந்துருங்க, காலையில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு போட்டியில் கலந்துக்கிற வைப்பாங்களாம். இதுதான் முறையா. ஏன்னா இது செய்தி சேனலில் ஒரு ஊடகத்தில் வந்து பேசின ஒரு விளையாட்டு ஒரு பயிற்சியாளர் சொல்கிறாரு, இது தமிழ்நாட்டிலையும் இருக்குது, மாவட்ட அளவுலேயும் இருக்குது, மாநில அளவுலேயும் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது இந்த பரிசோதனைன்றது. இந்தியா முழுக்க சரிதான், பரிசோதனை இந்தியா முழுக்க இருக்குது. சரி, ஃபைனல் போகும்போது 100 கிராம்ன்றது வந்து சரியான அந்த செய்தியில் இருக்காங்க. 100 கிராமுக்காக அவரை தகுதி நீக்கம் பண்ணது சரியா அப்படின்னு சொல்லி அந்த ஊடகவியலாளர் கேட்குறாரு. இல்லை, அது 100 கிராம்லாம் பெருசாக கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் இன்னொரு விஷயம் கூட, இப்போ கோல்டு மெடல் கூட அவங்க அந்த இடத்துல அதை அவங்க வாங்கக்கூடாது அப்படின்னு ஏதோ பண்ணுறாங்க, இருந்துட்டு போட்டேன். ஆனால் வெள்ளி மெடல் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு போட்டிக்கு நடுவில் வந்து அந்த பயிற்சியாளர் சொல்கிறார், மாவட்ட அளவில் ஒவ்வொரு போட்டிக்கு நடுவில் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இடையே. அதே மாதிரி தான் ரவுண்ட் 16க்கு முன்னாடியும் இவங்களை செக் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய எடை செக் பண்ணியிருப்பாங்க.
அதே போல் தான் குவார்டர் ஃபைனலையும் செக் பண்ணியிருப்பாங்க, அதே போல் செமிஃபைனலையும் செக் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் கரெக்டாக இருந்துச்சுல்ல, அந்த இடம் கரெக்டாக இருந்துச்சுல்ல. சரி, அதுக்கு மேலே உன்னாலும் இப்போ அந்த வெள்ளி பதக்கத்தையாவது உங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. நியாயமாக போராடி வெற்றி பெற்றிருக்காங்களே, ஏன் கொடுக்க விடலை? ஏன் கொடுக்க விடலை அப்படின்னா, இந்திய மக்கள் சரி, நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய மல்யுத்த அந்த கூட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு, தேசிய கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்புடைய தலைவர் பிஜேபி எம்பி அவன் வந்து மல்யுத்த பெண்களை வந்து சீரழிச்சான். பல பெண்களை வந்து உங்களுக்கு உன்னை வந்து ஒலிம்பிக் கூப்பிட்டு போகிறேன், உன்னை அந்த பதக்கம் வாங்கி கொடுக்குறேன், நான் இந்த போட்டிக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன், உனக்கு நிறைய விஷயம் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்கள வந்து சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நாசப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் வர்றவங்களாம் நிறைய இதை கண்டுபிடித்து இந்த மாதிரி மூத்த வீராங்கனைகள் நிறைய போராடிருக்காங்க. இப்போ ஒலிம்பிக்கில் இதுக்கு முன்னால் வெண்கல பதக்கம், வெள்ளி பதக்கம் வாங்கின ஆண் பெண் மல்யுத்த வீரர்கள் அவங்களோட சேர்ந்து நீரஜ் சோப்ரா இப்போ இருக்க தங்க வாங்கின ஈட்டியில் தங்க வாங்கினார்ல இப்போ கடந்த முறை. ஏன்னா அவரும் கூட சேர்ந்து கூட டெல்லி வீதிகளில் போராடினார். அவனை நீக்குங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க. அந்த மல்யுத்த கூட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு கைது பண்ணி அவனை தண்டனை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி அவன் தண்டனை வாங்கி கொடுத்து போராடுறாங்க. ஆனால் அவனை பாதுகாத்தது இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான், அந்த மோடி அரசு தான். அப்போ இவங்க வந்து வீனஸ் போகத்து வந்து இந்த வீராங்கனைகளோட போராடுகின்ற அந்த வீடியோக்கள் எல்லா பேரும் பார்த்துருப்பான். மற்றவங்களாம் போராடினாங்க, இவங்க கடுமையாக போராடினா இவனை அந்த டெல்லி வீதியில் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா எல்லா வீரர்களும் வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுக்காத போத அந்த நாடாளுமன்ற எம்பி மேலே மல்யுத்த கூட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய அவன் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்தப்போ நடவடிக்கை எடுக்காத மௌனம் சாதிச்சாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ரொம்ப வந்து நம்ம இவ்வளோ சொல்லி கத்தி பார்த்துட்டான், இவ்வளோ போராடி பார்த்துட்டான், இவ்வளோ ஊடகங்களில் வருது, ஏன்னா இவங்க பாப்புலரான ஆள், இவங்க சொல்லி இவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் வாங்கிய பதக்கங்கள், தங்களுக்கு இந்திய அரசு கொடுத்தக்கூடிய பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன் இப்படி பட்டங்கள்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை, புனிதமான கங்கையாட்டில் தூக்கி வீசுகிறோம். அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்த நாங்கள் வெற்றி பெற்ற மெடல்கள், ஒலிம்பிக் மெடலையும் சேர்த்து கங்கையில் வீசுகிறோன்னு சொல்லி போகிறாங்க. அப்புறம் அதை தடுத்து நிறுத்தி பலர் கேட்டுக்கிட்டதெல்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லி வீதியில் போராடுறாங்க. இந்த வினேஷ் போகத் கொண்டு போராடுறப்ப 10-15 வீரர்கள் இவங்களை அப்புறப்படுத்தி ஒரு தேசியத்துக்காக, நம்மளுடைய நாட்டுக்காக, நம்முடைய இந்த ஒன்றிய இந்த நம்மளுடைய கொடியை கொண்டு போய் உலகளவில் பரப்புன அந்த வெற்றி பெற்ற அந்த வீரர்களை நடுத்தருவில் ரவுடிகளை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த வினேஷ் போகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 10-15 வீரர்கள் அவரை வந்து ஒரு பெண்ணுன்றது தெரியாது, ஒரு பெண் அவங்க, அந்த பெண் ஒரு ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு 10-15 காவலர்கள் மேலே இழுத்து கொண்டு போகிறாங்க. அப்படியே இது மோடி அரசினுடைய தூண்டுதலால் அப்படி தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. டெல்லி வீதியில் தரத்தர இழுத்துட்டு போகிறாங்க. அன்னைக்கு சொன்னாங்க அவங்க, நான் வெற்றி பெற்று இந்த மெடலோட நான் வெற்றி பெற்று ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்று அந்த மெடலோட நான் அவர் பக்கத்தில் போய் அவர் முன்னால் போய் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த அவர்ன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதை தான் அவர்னால் தாங்கிக்கிற முடியல. அந்த அவர்ன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த குற்றவாளி மட்டும் இல்லை, மோடியும் தான் அவர் சேர்த்து சொன்னார். இந்த வினேஷ் போகத் வந்து நான் ஒலிம்பிக்கில் கட்டாயம் ஏதாவது ஒரு மெடல் வெற்றி பெறுவேன், அந்த மெடலோடு அவரை நான் சந்திப்பேன் நான் அப்படின்னு சொன்னார். அதற்கு வந்து அவர் சொன்னது மாதிரியே ஒவ்வொரு போட்டியும் ஜெயிச்சா, அப்படி கடுமையாக இருந்து ஒவ்வொரு போட்டியும் ஜெயித்தாங்க. ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்தப்போ அவங்க தாங்கி கொள்ள முடியல. அந்த 6ஆம் தேதி இரவு அவங்க ஜெயித்த பின்னாடி 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் அவங்கள பற்றி புகழ்ந்து நிறைய எழுதுனே தூக்கம் இல்லை. மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் நடந்திருக்குது, ஒரு அநீதி நடந்திருக்கு ஒரு வீராங்கனைக்கு. இன்னைக்கு காலையில் அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க, தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, மல்யுத்தம் என்னை வென்றது, நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேரில் முடிச்சிட்டாங்க. மல்யுத்தம் என்னை வென்று விட்டது, நான் தோற்றுவிட்டேன். ஆமாம், மல்யுத்தம் என்னை வென்று விட்டது, நான் தோற்றுவிட்டேன், என் உடம்பில் வலிமை இல்லை, நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ மனவேதனையில் இருந்திருப்பாங்க பார்த்துங்க. 3 ஒலிம்பிக் விளாண்டுருக்காங்க. ஒன்று குவார்டர் ஃபைனல் வரையும் போய் லாஸ்ட்டில் கால்வெளியே ஏதோ ஒரு பெரிய காயத்துலேருந்து வெளியில் வந்தாங்க. கடந்த முறை வந்து அதே போல் தான், இந்த முறை கடுமையாக பயிற்சி பண்ணி இந்த ஒட்டுமொத்த, அதாவது இவங்க இந்த மெடல் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும், இந்திய இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோ உத்வேகமாக இருந்திருக்கும். உழைக்கக்கூடிய பெண்களுக்கு, போராடக்கூடிய பெண்களுக்கு வந்து அவ்வளோ உத்வேகமாக இருந்திருக்கும் வினோத் போகத்தை. ஆனால் இன்றைக்கும் அவங்க வினேஷ் போகத் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு போற்றலுக்குரியவங்க தான். அவங்க ஒரு வெற்றியாளர் தான். அவங்க தான் உண்மையான அந்த தங்க மெடலுக்கு தகுதியானவங்க. ஏன்னா ஒரு நியாயம் வேணாமா, நம்ம வந்து ஒவ்வொரு போட்டிகளில் செக் பண்ணி சொல்கிறீங்கல்ல, அது செக் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்கல்ல. அப்போ அவங்க தகுதிப்பட்ட அந்த இறுதிப் போட்டிக்கு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த போட்டியை தவிர்த்து மற்ற போட்டிக்கு அவங்க வெற்றி பெற்றிருக்கு, அதையாவது அவங்களுக்கு மரியாதை வழங்கியிருக்க வேண்டுமா? ஆனால்
அவங்க எந்த மெடலும் வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க இங்கே சொல்லிட்டு போனாங்களே, நான் மெடலை வாங்கிட்டு போய் அந்த நபர் முன்னால் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வைராக்கியத்தோடு போனாங்கல்ல, சொல்லிட்டு போனாங்களா, அதே மாதிரி நின்று ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிச்சதை இங்கே இருக்கக்கூடிய இந்த கேவலமான மிக மட்டரகமான இவங்களுடைய சங்கியோடைய அரசியல் அங்கே வீனஸ் போகத்தே அந்த மெடலை பறிச்சிருக்கு. ஆனால் இந்திய மக்கள்கிட்ட 150 கோடி மக்கள்கிட்ட அவங்க அவ்வளோ பெரிய இதயங்களை தேடியிருக்காங்க அவங்க. ஆனால் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீனஸ் போகத் போன்றவங்கெல்லாம் இன்றைக்கி ஏன் இந்தியாவில் நம்ம 150 கோடி மக்கள் ஏன் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த மெடல் வாங்க முடியல ஏன் ஏங்கிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி அரசியல் தான், இந்த மாதிரி கேடுகட்ட அரசியல்.